நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஒரு சாதாரணமா அவர் ஒரு நடிகர் தன்னுடைய பிரபலத்தை பயன்படுத்தி ஒரு அரசியல் களத்துக்கு வராது. அவர் ஒரு அதிகாரத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் போல ஒரு நினைக்கிறாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் வரட்டும். ஆனா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி ரேஞ்சுக்கு வச்சு இவ்வளவு அநாகரிகமா அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத என்னோட கருத்து. நேரடியா நம்ம திமுக இறங்கி விஜய் அடிக்காம, விஜயை தாக்கி பேசாம, விஜயோட குறைகளை சுட்டி காட்டாம, அது இன்னொருத்தர் மூலமா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணி கூட அண்ணன் சீமான் அவர்களை பயன்படுத்தி இருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அவர் ஒரு தனிப்பட்ட ஈகோவா அதை எடுத்துக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நீ செத்து போயிருவ, நீ அடிபட்டு செத்துருவ அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் எல்லாரும் மனதையும் காயப்படும். ஒரு அரசியல் தலைவர் இப்படிலாம் பேசக்கூடாது. அப்ப இது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எப்பவுமே அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு விஷயத்தை ஆய்ந்து அறிந்து பேச மாட்டாரு. வர்ற கருத்துக்கள், சில பேர் பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்க சொல்ற கருத்துக்களை வச்சே படபடபடன்னு கொட்டிடுவாரு. அப்படிதான் அவசரப்பட்டு கொட்டிட்டாருங்கிறத என்னுடைய கருத்து இந்த விஷயத்துல. ஒரு தமிழ் தேசிய அரசியல் அந்த கருத்தை ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று சொன்னதை நான் ஒரு வெற்றியை தான் பாக்குறேன். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட நிகழ்ச்சியில இன்று தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வெற்றி குமரன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தொடர்ந்து தாவேகா அப்படிங்கிற கட்சி மாநாடு நடத்த போறாங்க அப்படிங்கும் போதுல இருந்தே நாம் தமிழர், ஏன்னா விஜய் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வியை முன்வைக்க வாய்ப்பே இல்லாத போது சீமான் அவர்கள் கிட்டதான் செய்தியாளர்கள் தொடர்ந்து கேள்விகளை முன்வச்சிருந்தாங்க. ஏன் தம்பி வந்தா வரட்டுமே, தம்பி அழைத்தா மாநாட்டுக்கு போவேன், ஏன் தம்பிக்கு மாநாடு நடத்த உரிமை இல்லையா, தம்பி மாநாட்டுக்கு எதுக்கு இவ்வளவு தடை விதிக்கிறீங்க, தம்பியோட நான் இருக்கேன், தோள் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருந்தாரு. மாநாடு எல்லாம் முடிஞ்சு கொள்கை கோட்பாடுகள்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு அப்படியே ஆப்போசிட்டா தாவேக்கான்னு எதுக்கு பேர் வச்ச, உலக மகா வெற்றி கட்சின்னு வைக்க வேண்டியது தானே, என்ன கொள்கை இது, ஒண்ணு இந்த பக்கம் நின்னு என்ன அந்த பக்கம் நின்னு அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம். முதல்ல ஏன் இந்த மாற்றம் வந்துச்சு? ஏன்னா நீங்க நெருங்கி ரொம்ப காலம் அவரோட இருந்திருக்கீங்க. அதனால பொதுவாகவே ஒரு அண்ணன் சினிமா இயக்குனர், சினிமா துறையில் நீண்ட காலம் ஒரு சினிமாவில் சாதிச்சிடணும்னு போராடிட்டு இருந்தவர். அவரால் அங்கே சாதிக்க முடியலை. இறுதியாக விஜய் அவர்களை வச்சு ஒரு படத்தை இயக்கி நம்ம ஒரு முதன்மையான இயக்குனர் பட்டியலில் வந்துடலான்னு போராடினாரு. அதற்கு வாய்ப்பை அவர் விஜய் அவர்கள் தரலை. எப்பயுமே விஜய் அவர்களை பிரம்மாண்டமாக தான் அண்ணன் சீமான் அவர்கள் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு உச்ச நட்சத்திரம், சினிமா கலைஞர்கள், சினிமா சார்ந்த உறவுகளை ரொம்ப மதிப்பளிப்பார் அண்ணன் சீமான் அவர்கள். நீங்கள் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அவர் ஒரு ஏற்கனவே அரசியல் களத்தில் இருக்கிற தலைவர்களை போய் நேரில் போய் சென்று போய் பார்த்து கலந்து ஆலோசித்து வாழ்த்து பெறணும்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு தலைவர்கள் வீடாக போயிட்டு இருக்கும்போது இவர் நானே முன் இல்லை, அவர் மூத்த கலைஞர், நான் போய் அவரை பார்க்கறது தான் சரியா இருக்கும்போது அவர் வீட்டுக்கு இவர் போயிட்டார். இவர் அரசியல் ரீதியா மூத்த ஒரு தலைவராக இருந்தாலும் நான் ஒரு சினிமா துறையில என்னை காட்டும் பெரிய கலைஞர் அவரு, அதனால நான் போயிட்டு அவர் போயிட்டாரு. எப்பயும் நாங்க அவரை தலைவரா பார்ப்போம், கட்சியினுடைய தலைவரா பார்ப்போம். அவர் சினிமாவில் ஒரு சாதாரண இயக்குனர் தான் தன்னை பார்த்துட்டே இருப்பார். அதனுடைய பிரச்சனை தான். அதே போலதான் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா, ஒரு ஆளுமையா அவர் பார்க்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த கடந்த காலத்துல ஒவ்வொரு நிகழ்வுக்கும், அதாவது விஜய் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு படி, அதாவது அரசியல் உள்ள நுழைவுன்னு எடுத்து வச்ச ஒவ்வொரு படிக்கும் அவர் எல்லாத்தையுமே வாழ்த்தி 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 வந்தார். இப்போ நாங்க நெருக்கமா இருக்கும்போது, முதல்ல நாங்க இந்த கட்சி, இவருடைய கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி விஜயை பத்தி பேசும்பொழுது நம்ம நம்மளா முன் பேச தேவையில்லைன்னு, அது நிறைய பேரை பாதிக்குன்னா, தலைவர் பிரபாகரனுடைய கொள்கையை ஏற்று வந்த பிள்ளைகள் தான் நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறாங்க, உறவுகள் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் உங்களை அடுத்த தலைவரா பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு, இப்ப நீங்க இன்னொருத்தரை பெருசா நீங்க பாக்குறீங்க. அது
அது நிறைய வந்து நெகட்டிவா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்கோம். ஆனாலும் அதை தாண்டி அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இவர் அப்படி அவரை தூக்கி உச்சத்தில் வச்சு பேசியிருக்கவும் தேவையில்லை. அதே போல அவரை ஒரு சாதாரணமா அவர் வந்து ஒரு நடிகர் தன்னுடைய பிரபலத்தை பயன்படுத்தி ஒரு அரசியல் களத்துக்கு வராரு. அவர் வந்து ஒரு அதிகாரத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் போல ஒரு நினைக்கிறாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் வரட்டும். ஆனா அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி ரேஞ்சுக்கு வந்து வச்சு இவ்வளவு அநாகரிகமா அவரை வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. தமிழ் தேசியத்தை வந்து இதுவரைக்கும் ஒரு தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசிய கருத்தை இவ்வளவு வந்து ஒரு மக்களுக்கு புரியும்படியாக பேசி மக்கள் மனதில் நிறுத்தி இருக்கிறதுல முக்கியமான பங்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா இப்படி இருக்கிற ஒரு ஒரு தமிழ் தேசிய அரசியல் அந்த கருத்தை ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று சொன்னதை நான் ஒரு வெற்றியை தான் பாக்குறேன். இது ஒரு வெற்றி தான். ஒரு முதன்மையா வந்திருக்காரு. அவருடைய புரிதல் வந்து அரசியல் ரீதியான அவர் புரிதல் வந்து குறை இருக்கலாம். அது போக போக சரி பண்ணலாம். நீங்க ஒரு தம்பியா சொல்றீங்க இல்ல, தம்பியா நீங்க அவருக்கு அறிவுரை சொல்லி அதை மாத்துங்க. தம்பி ஏதோ புரிதல் குறையில வந்து பேசியிருக்காரு. திராவிடத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு தானே சீமான் அவர்கள் சொல்றாரு. இல்ல அதுதான் சொல்றேன். திராவிடத்தை எதிர்ப்பதா இல்ல நீங்க வந்து மாற்று மொழி பேசக்கூடிய அல்லது குறிப்பா தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களை எதிர்ப்பதாங்கிறது தெளிவா அவர் சொல்லணும். திராவிடங்கிற கோட்பாடுங்கிறது என்னது முதல்ல அதெல்லாம் நீண்ட விரிவா பேசணும். ஏதாவது ஆதிக்க நிலையில உள்ள திராவிடர்கள் அவங்களை எதிர்க்கிறது சரி. ஒட்டுமொத்தமா நீங்க வந்து எல்லா மாற்று மொழி பேச நம்மளுடைய இன விடுதலைய தமிழ் மொழியை நேசிக்கிற தமிழ் இனத்தை நேசிக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு ஒரு இதுக்குள்ள வந்து அடைப்பு குறிக்குள்ள வச்சு அவங்கள ஒட்டுமொத்தமா ஒரு எதிரியா பாதிக்க கூடாதுன்றேன். ஒரு இன விடுதலை காலத்துல நம்ம இருக்கும் பொழுது சக இனத்தவர்கள் நம்ம கூட இருக்கிறப்ப அவங்களும் நம்மளுடைய விடுதலை கனவை நேசிச்சு சுவாசிச்சு அவங்களும் புரிஞ்சு நம்ம கருத்துக்கு அவங்களை கொண்டு வந்து அந்த விடுதலையை நோக்கி பயணிச்சா மட்டும்தான் விடுதலை பெற முடியுங்கிறது என் ஆழமான கருத்து. அப்ப நம்ம இனத்தவர்களை வந்து மாற்று மொழி பேசுறவங்களை வந்து நம்ம எதிரியாக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். மொத்தத்துக்கு வந்து 100 விழுக்காடு ஒரு வாக்கு அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 விழுக்காடு வந்து ஒரு மாற்று மொழியாளர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி நீங்க அவங்களை எதிரியா நீங்க அறிவிக்கும் போதே 20 விழுக்காடு வாக்குங்கிறது வெளியே போயிருக்கு. அப்ப நீங்க வந்து எல்லாரும் 100 மார்க்குக்கு கேள்வித்தாளுக்கு வந்து விடை எழுதி 50 மார்க் பாஸ் மார்க் எடுக்கிறாங்கன்னா நீங்க 80 விழுக்காடுக்கு கேள்வித்தாளுக்கு வந்து பதில் எழுதி 50 விழுக்காடு எடுக்கணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்ப நீங்க ஏதாவது வெல்லணும்னு நினைக்கிறவன் இதெல்லாம் ஆழமா யோசிச்சு யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கருத்துக்களை பேசணும் யோசிச்சு பேசுவான். கொள்கை அறிவிப்பது வரைக்குமே தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு கொள்கையை அறிவிப்பது வரைக்குமே வந்து அன்று காலை வரைக்குமே வந்து காலைன்னு சொல்ல முடியாது, கொள்கையை அறிவிச்சு கொள்கையை வந்து முழுமையாக பார்க்கல சீமான் அவர்கள். அப்போது வரைக்குமே வந்து தம்பிக்கு வாழ்த்துக்கள்ன்றதுதான் அவருடைய வார்த்தையா இருந்துச்சு. மறுநாள் தான் வந்து இந்த ஆதங்க பேச்சு ஆரம்பமாச்சு. கொள்கையில இவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவருக்கு ஒத்து வராத கொள்கையை வந்து விஜய் சொல்லிட்டாரு, திராவிடத்தை சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இவர் கோவமா? திராவிடம் இருக்கிற இடத்துல இவர் எப்படி போக முடியும் அப்படிங்கறதுதான் இவருடைய கோவமா? இல்ல, கொள்கை ரீதியான பிரச்சனையா நான் நினைக்கல. இவர் தனிப்பட்ட முறையில வந்து கத்தி பேசுவாரு, உறக்க பேசுவாரு, அப்படிலாம் நான் பேச மாட்டேன், நான் பேசுறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஈகோவா அதை எடுத்துக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து என்னன்னா கூட எப்பவுமே அண்ணன் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு விஷயத்த வந்து ஆய்ந்து அறிந்து பேச மாட்டாரு. வர்ற கருத்துக்கள் சில பேர் பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்க சொல்ற கருத்துக்களை வச்சே படபடன்னு கொட்டிடுவாரு. அப்படிதான் அவசரப்பட்டு கொட்டிட்டாருங்கிறத என்னுடைய கருத்து இந்த விஷயத்துல. அவர்கள் பேசினதே கேட்டீங்க இல்லையா? அவர் மாநாடு முடிஞ்ச உடனே மாநாட்டு அங்க இருந்து ஒரு பெரிய வீடியோ போடுறாரு. நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, கட்சி கொடி இதில் புலி இருக்கிறது, அதில் யானை இருக்கிறது, வண்ணம் ஒன்றுதான், கொள்கை ஒன்றுதான் அப்படின்னு பேசிட்டு அண்ணன் பேட்டி, சீமான் அண்ணன் பேட்டி வந்து வேற மாதிரி வந்தோம்னா மறுநாள் வந்து வேற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கே அவருடைய அந்த பாட்டு மட்டும். அது ஒரு எவ்வளவு பெரிய கனவோட எவ்வளவு பெரிய வேலையை நம்ம செய்ய வந்தோம். அந்த வேலையில வந்து எவ்வளவு தூரம் வந்து இன்னும் பயணிக்கிறதுக்கு ஒவ்வொரு அடியும் வந்து ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணுங்கிற அந்த இதெல்லாம் இல்லாம போற போக்குல ஏதோ ஒரு ஒரு சாதாரணமா டீல் பண்ற மாதிரி இந்த விஷயங்களை நேரத்துக்கு ஒரு பேச்சு,
ஒரு ஒரு ஆய்ந்து அறிந்து பேசாம நேரத்துக்கு வந்து வாயில வரதெல்லாம் பேசிட்டு போயிட்டு அதை சமாளிச்சுக்கலாம். எப்பவுமே நம்மளோட நெகட்டிவா நேற்று என்ன சொல்லிருக்காருன்னு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. தம்பியை செல்லமா திட்டினேன். என் தம்பி தானே, அது உரிமையோட திட்டுறது வேற. இதை எப்படி எடுத்துக்கிறது? அது இப்ப சொல்லி இருந்திருப்பாங்க, ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு, பொதுவான மக்கள் கூட உங்களுக்கு மேல வந்து ஒரு எதிர்மறை இதுக்கு வந்துட்டாங்க, பார்வைக்கு வந்துட்டாங்க, நீங்க அப்படி பேசிருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒன்னு ரோட்ல அந்த பக்கம் நெல்லு, ரோட்ல இந்த பக்கம் நெல்லு, நடுவில் நின்னா லாரி அடிச்சு எடுத்து போயிடும் அப்படின்னா ரொம்ப கடினமான வார்த்தை. ஒண்ணு எழுதி கொடுக்கறவனை மாத்து, இல்ல கொள்கையை மாத்து. விஜய் வந்து அரசியல்வாதிங்கிறது இன்னைக்கு தான். அதை தாண்டி மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கலைஞர். ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து கட்சி கடந்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும், திராவிட முன்னேற்றங்களும், காங்கிரஸ், பிஜேபி, நாம் தமிழெல்லாம் கடந்து அவரை நேசிக்கிற கூட்டம் ஒரு சினிமா ஒரு நடிகரா ரசிக்கிற கூட்டம் இருக்கு. அப்ப நீங்க வந்து நீ செத்து போயிருவ, நீ அடிபட்டு செத்துருவ அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து எல்லாரும் மனதையும் காயப்படுத்தும். ஒரு அரசியல் தலைவர் இப்படிலாம் பேசக்கூடாது. அப்ப இது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நான் பாக்குறேன்ல. இல்ல, விஜய் அவர்களுடைய மதிப்பு அரசியல்ல பொறுத்த வரைக்கும், சினிமால அவர் டாப்ல இருக்காரு, அது வேற விஷயம். விஜய் அவர்களுடைய மதிப்பு மார்க் என்ன, மக்கள் எங்க வச்சிருக்காங்க விஜய் அவர்கள் அப்படிங்கறத அபிஷியலாக 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், வாக்குப்பதிவுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அவருக்கே. இவங்களுக்கு இந்த கொள்கை அறிவிச்சவனே தெரிஞ்சிருச்சா? இல்ல, அதுதான் கொள்கையை அறிவிச்சது உடனே இல்ல. அவர் இன்னும் வந்து 26 வரைக்குமான தேர்தல் வரைக்குமான செயல்பாடுகள் இருக்கு. அதுக்கிடையே எவ்வளவோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி குரல் கொடுக்க போறாரு, எப்படி போராட போறாரு, எப்படி அரசை வந்து எந்த அளவில் எதிர்க்க போறாரு, வழக்குகளுக்கெல்லாம் போட்டா பயப்படுறாரா, இல்ல எதிர்கொள்றாரா, சிறைக்கு போறாரா, இதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு துணிவா நிக்க போறாரு. இதை பொறுத்துதான் 2026ல மக்கள் அவரை ஆதரிப்பாங்க, வாக்கு செலுத்துவாங்க. அதுக்குள்ள ஏன் அவசரம்? இப்ப நீங்க தான் வந்து இப்ப நாம் தமிழர் அண்ணன் சீமான் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வீரனாச்சே, எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் தம்பும் தைரியமாச்சே, பொறுக்க வேண்டியதானே. நீங்க அவரை காட்டிலும் நீங்க சிறப்பா பேசக்கூடிய இது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இருக்கே. நீங்க நம்பிக்கை இருக்குல்ல, என் முன்னாடி ஒண்ணுமே செய்ய 26ல பார், இப்ப கூட பேசுறாரு, 26ல பார் நான் வந்துக்கிறேன் அப்புறம் பார்த்து பேசுறாரு. அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு, எதுக்கு பயப்படுறீங்க? நானே போன செய்தியாளர் சந்திப்புல கூட சொன்னேன், படுபயங்கரமா பயப்படுவாருன்னு சொன்னேன். இப்ப தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒரே நாள்ல மாறக்கூடிய தேவை என்ன இருக்கு? ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு வாதிச்சாரு, இதான் கொள்கை, இதான் திட்டம்னு வாதிச்சாரு. ஒரே நாள்ல மாற வேண்டிய அவசியம் இருக்கு. நாள் வரைக்கும் அந்த மாநாடு நடக்கிற அன்னை வரைக்கும் காலையில வரைக்கும் இங்க வந்து வாழ்த்தி பேசிட்டு நான் என்ன சொன்னேன், 4 நாளைக்கு முன்னாடியே வந்து இது வச்சுட்டாங்க, அந்த மாநாடு திடல்ல கட் அவுட் வச்சுட்டாங்க. பெரியார் கட் அவுட் வச்சிருச்சுல, கட் அவுட் வச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பாராட்டி பேசுனீங்கல்ல, அதெல்லாம் ஊடகத்துல வந்துருச்சு, அப்போ பாராட்டி பேசுனீங்கல்ல. அப்புறம் எதுக்கு மாநாடு முடிஞ்சு அவர் பேச்சுக்கு பிறகு மறுபடியும் நீங்க எதிர்க்கிறீங்க? அந்த ஒரு நாள் என்ன நடந்துருச்சு? அப்படி என்ன புதுசா பேசிட்டார்? தேசியம் திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு சொல்றதுக்கு முன்னாடியே பெரியார் படத்தை வச்சுட்டாரு, பெரியார் கட் அவுட் பெருசா வச்சுட்டாரு. அப்படின்னா என்ன, முதன்மை வழிகாட்டி அவர் தான்ங்கிறத பெருசா வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் மத்தவங்கலாம் அம்பேத்கர் எல்லாமே அடுத்தடுத்து பக்கத்துல போய் சிறுசா தான் வைக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்பெல்லாம் நீங்க பாராட்டு. ஒருவேளை இந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுக்க மாட்டார் விஜய் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்திருப்பாரோ? இருக்கலாம், இருந்திருக்கலாம், அப்படி கூட இருந்திருக்கலாம். நமக்கு போட்டியா வெறுமனே திராவிடம் இருந்தா கூட நம்ம பக்கம் பிரச்சனை இல்லை, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம இந்த வண்டியை ஓட்டிடலாம். விஜய் வந்து ஐயோ தமிழ் தேசியம் தானே, நம்மளுடைய அடுத்து எல்லாத்தையும் பிச்சுட்டு போயிடுவானோங்கிற அந்த பயம் வந்து அவருக்கு இருந்திருக்கலாம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிறது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி மருத்துவ அணியில இருந்து இளவஞ்சின்னு ஒருத்தவங்க விலகி இருந்தாங்க. அவங்களும் வந்து மீடியால பேசும்போது பல கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. நாம் தமிழர் வந்து பொதுவா படித்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும், அதே மாதிரி சரிசமமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அது மிக பெரும் பார்வை மக்களால ரசிக்கப்பட்டது, வரவேற்கப்பட்டது. சீமான் அவர்களுக்கு பாராட்டுக்களை கொடுத்த ஒரு விஷயம் அது. அதுலயே வந்து அவங்க இது எல்லாமே கண் துடைப்பு அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. இவ்வளவு நாட்கள் அவங்க பயணிச்சிருக்காங்க மருத்துவர் அணியில அப்படிங்கும்போது அவங்க சொல்றத எப்படி நம்ம அசால்ட்டா விட்டுட்டு போயிட முடியும்? பெண்களுக்கு வந்து வெறும் பேருக்கு தான் பதவி, நாங்க போய் ஒவ்வொருட்டையும் கெஞ்ச வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற வரிகள் எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். அதாவது 50 விழுக்காடு பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறது ஆணுக்கு பெண் சமம் இல்லை.
ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம இதெல்லாம் வந்து பண்ணது. ஆனா அது உண்மையிலேயே ஒரு மனமும் வந்து உளமார்ந்து இந்த இடஒதுக்கீடு இந்த இது வந்து பண்ணப்படுதா அப்படிங்கறதுதான் கேள்வி, அவங்க வைக்கிற கேள்வி. அது உண்மைதான். அது ஏன் அவங்களுக்கான சந்தேகம் வருது அப்படின்னா, நீங்க பெண்களை இவ்வளவு மதிப்பா நீங்க மதிப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தரோம்னு சொல்லி கொடுத்துட்டு, ஆனா பெண்களை பற்றிய பேச்சுக்கள்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கு, நீங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கறத அவங்களோட கேள்வியா இருக்கு. சக தன்னுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு, தான் அறிவித்த கொள்கையை ஏத்துக்கிட்டு வேலை செய்யற ஒரு பெண், அந்த பெண்ணை நீங்க வந்து இழிவா இன்னொருத்தர் பேசுறீங்க, தகாத வார்த்தைகளால் பேசுறீங்க, அது வந்து குரல் வழியா வந்துருது, வெளியில வந்துருது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்ப நீங்க வந்து நாடகம் போடுறீங்க. உண்மையான மதிப்பு இருந்தா நீங்க எப்படி ரொம்ப வருத்தமா தான் அவங்க பேசினாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்ககிட்ட நான் பேசுனதை வச்சு நான் சொல்றேன், நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன். அவங்க அதனாலதான் வந்து இதுல இருந்து வெளியே போறோம்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகே. இது ஒரு விஷயம் இருக்கு. அவங்க இன்னொரு விஷயமும் பேசினாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறது கூட போய் ஒவ்வொருத்தர்ட்டையா கெஞ்ச வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு பேருக்கு தான் அந்த அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. மெடிக்கல் கேம்ப் நடத்தும் போது அங்க அவங்க வர்ற பேஷண்ட்களுக்கு கொடுக்கறதுக்கு மருந்துகள் வாங்கணும்னா அப்படின்னா கூட நிதி வந்து கொடுப்பதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க. கட்சியில நிதி நிறைய புழங்குது அப்படிங்கும் போது ஏன் ஒரு மருந்துகளுக்கு கூட நிதி கொடுப்பதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அது வந்து அதுல உள்ள நிர்வாகத்துல இருக்கிற ஓட்டைகள் தான். அது என்னன்னா வந்து அது நேரடியா அண்ணன் சீமான் அவர்களை மற்றும் குற்றம் சொல்ல முடியாது. அதற்கு அடுத்த நிலையில பணத்தை கையாளுகிற பொறுப்புல உள்ளவங்க, மருத்துவர் பாசறையோட மாநில பொறுப்புல உள்ள மூத்த பொறுப்பாளர்கள், தலைவர் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள், அவங்க எல்லாருமே சேர்ந்து இதுல என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு ஐயோ இந்த பொண்ணு நடந்துச்சுன்னா இந்த பொண்ணுக்கு பேர் வந்துருமே, இவர் நடத்திட்டு அவருக்கு பேர் வந்துருமே அப்படிங்கிற அந்த ஒரு சிறு புத்தி வந்து ஆமா, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அங்க இடைஞ்சல் இருக்குன்னு அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க. இருக்கு. ஓகே. நிறைய விஷயம் நம்ம நாம் தமிழரை பத்தி பேசும்போது இந்த திரள் நிதியை பத்தி பேசாம இருக்கவே முடியறது இல்ல. ஒவ்வொரு பேட்டியும் நடக்கும், ஒவ்வொரு விவாதங்களையும் நடக்கும். இந்த திரள் நிதியை கையாள்றது யாரு சார் நாம் தமிழர்? பாக்கியராஜன் தான் கையாளுறாரு. பாக்கியராஜன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்தான் அது என்ன சர்வ ரோக நிவாரணின்னு வாங்கல, அது மாதிரி எல்லாத்துக்கும் அவர்தான். சமீபத்துல அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அண்ணனுக்கு வந்து வலது கரம், இடது கரம், நடுக்கரம், எல்லா கரமும் அவர் தான். அதனால அவர் தான் வந்து அதுக்கான எல்லா பொருளாதார விஷயத்த பூரா வந்து அவர் தான் பாத்துக்கிறாரு. திறன் நிதியை கையாளுறதும் அவர் தான். அவருக்கே வெளிச்சம். ஏன்னா அவரு கணக்கு கொடுக்கறது வந்து சீமானன்ட்ட கணக்கு கொடுக்குறாரா, இவர் கணக்கு கேட்கிறாரா இல்லை, அவங்க 2 பேருக்கும் தெரியும். இதுல யாரும் தலையிட முடியாது. நாங்கெல்லாம் எவ்வளவோ தலையிட முயன்று வந்து உன் வேலையை நீ பாரு அப்படின்ற மாதிரி அண்ணன் நமக்கு வந்து சூசகமா உணர்த்திடுவாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்துடலாம். அதுக்கு மேல பேசினோம்னா அது ரொம்ப தப்பாயிரும், அது வேற மாதிரி போயிடும். அப்படிங்கிறக்கா நம்ம சரி ரைட்டு அண்ணன் இதை விரும்பல, ஏதோ அண்ணன் அவரை நம்புறாரு, இருந்துட்டு போட்டு நம்மளும் அதை ஒதுங்கி வந்துட்டோம். அவர் தான் அது எல்லாத்துக்குமான பொறுப்பு. இளவஞ்சி பேசும்போது சொல்லியிருந்தாங்க, அவங்க பெண்களுக்கு மதிப்பில்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. இதே குற்றச்சாட்டுகளோட தான் காளியம்மாள் அவர்களும் வருத்தத்துல ஒதுங்கி இருக்காங்களா, இல்ல வேறு பிரச்சனை ஏதாவது? இதுதான் அவங்களுக்கு என்னன்னா, அவங்க ஒரு ரொம்ப ஒரு கீழ்நிலையில உள்ள சமூகத்திலிருந்து வந்து ஒரு ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு மக்கள் மொழியில அண்ணன் சீமானவர்கள் போல ஒரு மக்கள் மொழியில பேசி அந்த கருத்துக்களை எளிமையாக மக்கள்கிட்ட கடத்துறதுல ரொம்ப திறமை வாய்ந்த பெண் அவங்க. ரொம்ப வளர்ந்து வர்றாங்க. அது அண்ணன் அவங்க கிட்ட பேசும்போது நல்லா இருக்கிறாரு, நல்லா பேசுறாரு, நல்லா தங்கச்சி என்னோட குலசாமி எல்லாம் பேசுறாரு. ஆனா தங்கச்சி அந்த போனதுக்கு அப்புறம் இங்கிட்டு பேசுறது வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய நீங்க எல்லாம் அந்த குரல் பதிவுலாம் கேட்டிருப்பீங்க. அதுல வந்து அதை வந்து அது என்னன்னா, இப்ப சமீபத்துல கூட ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க. நான் நீண்ட காலமா அந்த கட்சியில இருக்கேங்க, பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி காளியம்மாளை பேசுனது, இந்த மாதிரி குரல் பதிவுலாம் வரும்போது ஏதோ திராவிட கட்சிகள் வந்து இவருக்கு எதிராக சரி பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் தள்ளி கொடுத்துட்டே போயிட்டேன். வீழ்த்துறது தமிழ் தேசியத்தை வீழ்த்துறதுக்காக திராவிட கட்சிகள் சரி செய்யுது, சீமானை வந்து இது பண்ணுதுன்னு. ஆனா இன்னைக்கு இவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துல, வள்ளுவர் கூடத்துல இருந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்க இப்படிதான் பேசுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இவரே என்டாஸ் பண்ணி அதை ஒத்துக்கிட்டாரோ அன்னைக்கே எனக்கு நான் இந்த கட்சியில இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், இவர் தலைமையில இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு நல்ல தேர்ந்த ஒரு அரசியல் தெளிந்த ஒரு அம்மா வந்து அவங்க பேசினாங்க. அப்ப அது என்னன்னா, அதே நிலைதான் அந்த இவரே ஒத்துக்கும் போது எப்படி அந்த இடத்துல அவங்க நிக்க ஒரு
ஒரு தன்மானம் உள்ள ஒரு தமிழச்சி எப்படி வந்து அந்த இடத்துல நிற்பாங்க? அந்த 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 கோபம் வர்த்தனை செய்யும். எப்படி பயணிக்கிறது? நம்ம நேருக்கு நேரம் ஒண்ணு பேசுறோம், பேசி இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி ஒரு தவறா பேசும்போது அது எப்படி ஏத்துக்க முடியும், எப்படி இருக்க முடியும், அந்த இடத்துல பயணிக்க முடியும்? அதனால அவங்க ரொம்ப அமைதியாயிட்டாங்க. ஓகே. இந்த இளவஞ்சி அவங்க பேசும்போது சொல்லியிருந்தாங்க, அப்ப நீங்க வந்து வேறு கட்சியில சேர போறீங்களா, தாவேக்கால சேர போறீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் அவங்க கிட்ட முன்வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கு அவங்க பதிலளிக்கும் போது சொல்லியிருந்தாங்க, நான் இனிமே போய் யாருக்கும் அடிமையா இருக்க விரும்பல. எங்க தலைமையில, அதாவது பெண்களுக்கு முன்னேற்றம் வேணும், பெண்களுக்கு சரி இடம் வேணும் அரசியலும் அப்படிங்கிறதுனால நாங்கெல்லாம் ஒரு அமைப்பா திரண்டு நாங்க ஒரு அமைப்பா தான் எல்லாத்தையும் இனிமே ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நாங்கெல்லாம் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது? காளியம்மாளும் சமீபத்துல விலகி இருக்காங்க, இவங்களும் விலகி இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்படிங்கும் போது இந்த விஷயத்தங்களை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அவங்க அவங்களுடைய சொந்த கருத்து. நான் அவங்ககிட்ட பேசினேன். அப்படி உங்களோட எதுவும் இணைய போறாங்களா? தமிழர் ஒருங்கிணைப்பு குழுல இணைய போறாங்களா? இல்ல, நம்மளோட இணைந்து பயணிப்பாங்க. ஒட்டுமொத்தம் அதாவது கருத்தியலா வந்து பெரிய வேற்றுமையெல்லாம் கிடையாது. நம்ம கூட இணைஞ்சு பயணிப்பாங்க. நம்ம மாவீரர்னால கூட வர்றேன்னு அவங்களே பதிவு போட்டிருக்காங்க சமூக வலைத்தளங்கள்ல. திருச்சியில் நடக்கிற மாவீரர்னால இணைவோன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி. மற்றபடி அவங்க கருத்தியெல்லாம் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த முரணும் கிடையாது. எங்களோட பயணப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு தான் கருதுறேன். அதே நேரத்துக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு கட்டி அதுல வந்து பயணிக்கிறோம்னு சொல்றது அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது போக போக தான் பேசணும். அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன் தரும், அது எந்த அளவுக்கு வந்து சமூகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு தூரம் அதுல பயணிக்க முடியும், யாரெல்லாம் பயணிக்க போறாங்கிறத வந்து அது பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா இருக்கும் பட்சத்துல நாமளே அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அவ்வளவுதானே. ஓகே. கடைசியா திமுகவினுடைய அழுத்தத்தாலதான் வந்து இவ்வளவு நாட்கள் தாவேகா விஜய வந்து சீமான் அவர்கள் இவ்வளவு கடுமையா விமர்சிச்சாரு அப்படிங்கிற ஒரு விவாதங்கள்ல பேசும்போது விமர்சகர்கள் கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? திமுக யாராவது அழுத்தம் கொடுத்தா அவங்க சொல்ற விஷயத்த சீமான் அவர்கள் பொது வெளியில பேசிடுவாரா? வாய்ப்பு நிறைய இருக்கு. பேசுவாரு. எனக்கு தெரிந்து இந்த ஒரே நான் கூட சொன்னேன் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு பேச முன்னாடி சொன்னேன், ஒரே நாள்ல இந்த மாற்றம் வந்து ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லையா. இந்த மாற்றத்துக்கு பின்னாடியே ஏதாவது வந்து ஒரு அழுத்தம் இருக்குங்கிறது நான் நம்புறேன். அப்ப பாஜகவுடைய சொல்லுங்க சார். திமுகவுடைய எதிராக தானே இவர் வந்து திமுகவுக்கு எதிராக தானே விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு. திமுக எதிராக தொடங்கி இருக்காரு. அதை வந்து அறிவிச்சிட்டாரு. அப்ப திமுக முழு எதிரியா விஜய் இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக பாதி பாஜக பாதின்னு தான் சொல்லியிருக்காரு அவர். திமுக பாதி பாஜக, திமுகவும் பாஜகவும் நம்முடைய எதிரிகள் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்ப நேரடியா திமுக வந்து விஜய் வந்து அட்டாக் பண்றதை விட்டுட்டு, ஏன்னா வந்து விஜய் இப்பதான் வராது, அவருக்கு ஒரு ஒரு வாக்கு வங்கி இருக்கா என்னன்னு தெரியாது, ஒரு சின்ன அமைப்புன்னு கூட நினைச்சுக்கலாம். ஆனா அது நேரடியா நம்ம வந்து திமுக இறங்கி வந்து விஜய் அடிக்காம, விஜயை தாக்கி பேசாம, விஜயோட வந்து குறைகளை சுட்டி காட்டாம அது இன்னொருத்தர் மூலமா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணி கூட அண்ணன் சீமான் அவர்களை பயன்படுத்தி இருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. விஜய் அவர்கள் வந்து அதற்கு பிறகு அவங்களுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் இவங்க மாதிரி பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் தனியா சந்திச்சிருந்தாரு. ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல அறிவுறுத்தல் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, யாரையும் வந்து கடுமையா விமர்சிக்காதீங்க, குறிப்பா நாம் தமிழர் சீமான் போன்றவங்களை வந்து விமர்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டதா செய்திகள் வந்தது. இதற்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் இவர் எதிரியா நினைக்கலன்னு அர்த்தம். எதிரியா நினைக்கலங்கிறத தாண்டி ஒரு பொருட்டா நினைக்கலன்னு கூட சொல்லிக்கலாம். நீங்க பேசி அவரை பெரிய ஒரு ஆற்றலா வந்து ஆக்கி விடாதீங்க அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மாவீரர் தினத்திற்கு பிறகு உங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசலாம் மீண்டும். நன்றி சார். நன்றி. வணக்கம். நன்றி. நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.